வரும் காலங்களில் ராக்கெட் ஏவுதலுக்கு ஹைட்ரஜன் எரிபொருளை பயன்படுத்தும் திட்டம் உள்ளதாக கூறியுள்ள இஸ்ரோ அறிவியலாளர் இளங்கோவன், தற்போதுள்ள ஏஐ தொழில்நுட்பம் மனித மூளையை கடந்து சென்று கொண்டிருந்தாலும் வரும் காலங்களில் மனிதனின் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என தெரிவித்துள்ளார். ஏஐயில் முக்கியமாக 3 கட்டங்கள் உண்டு. ஒன்று டேட்டா பேஸ் கிரியேஷன், அதை நான் வச்சுக்கணும். டேட்டா பேஸ் கிரியேஷன், பிறகு நம்ம சென்சார்ஸ், அந்த சென்சாரில் சென்ஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷனை இந்த டேட்டாவோட கம்பேர் பண்ணி, இப்போ இது சென்னை அப்படின்னா சென்னையோட ஃபோட்டோ, டெல்லி, எல்லா நகரோட விவரங்களும் இந்த டேட்டா பேஸில் இருக்கும். இப்போ ஒரு இடத்த ஃபோட்டோ எடுத்து அதை இந்த டேட்டாவோட கம்பேர் பண்ணால் இது சென்னை என்று சொல்லிடும். ஆவடினா ஆவடின்னு சொல்லும், வேல்டெக்னா வேல்டெக்னு சொல்லும். இதை மிக குறுகிய செகண்டில் செஞ்சிடும். இப்போ நம்மளும் சொல்லலாம், மனிதனும் சொல்லலாம். ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து பார்த்து 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 ஒரு சொல்கிறக்குள்ளார பல வருடங்கள் ஆகும். இது ஒரே செகண்ட் சரி. இதுதான் ஏஐ. ஏஐ வேகம். ஆனால் இந்த டேட்டாவை கொடுக்குற மனிதன் தானே. இதை எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது என்று கோடிங் பண்ணுவதும் மனிதன் தான். ஆகையால் மனிதனை விட மேற்பட்ட ஸ்பீடில் கம்ப்யூட்டர் இயங்கிக் கொண்டிருக்காது, இப்போ தெரியும். அதே மாதிரி ஏஐயும் செயல்படும். ஆனால் ஒரு கட்டத்தில் மனித மூளையோட வேகமாக செயல்படலாம். ஆனால் மனித மூளை இதை கண்டிப்பாக கட்டுப்படுத்தும்.